ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹாப்பியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு பார்த்தோன்னா சிறப்பான சம்பவத்தை நம்ம தாவேகா தொண்டர்கள் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்க பண்ணியிருக்காங்கன்றதையும் தாண்டி பண்ண வச்சிருக்காரு ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லணும். யார் அப்படின்னா நம்ம அந்த சாக்கடை துறைமுருகன். இவர் பண்ண வச்சிருக்காரு, பசங்க சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த லெவலில் தான் ஓட விட்டுருக்காரு நம்ம தளபதியோட தொண்டர்கள் வச்சுக்கோங்களேன். ஓட விட்டுருக்காரு நம்ம அந்த சாக்கடை துறைமுருகனை. என்ன அப்படிங்கிறத நீங்களாம் பார்த்துருப்பீங்க. மார்னிங் வந்து சோசியல் மீடியாஸில் அதிக அளவில் எடுத்து ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிட்டு இருக்கிற ஒரு வீடியோ அப்படின்னா இதுதான். நம்ம பசங்களாம் எடுத்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம சாக்கடை துறைமுருகன், சாக்கடைங்கிறது பார்த்தோன்னா கண்ட பக்கம் தெரிஞ்சுட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லா பக்கமும் வாய் வச்சு பார்த்தோன்னா எல்லாரையுமே கடிச்சிட்டே இருந்தா ஏதோ ஒரு நாள் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த சம்பவத்தை நேற்று நடத்தியிருப்பாங்க, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் அதுவும் ஒரு சம்பவம் தான். அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நாட்டுல என்ன சார் நடக்குது? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? தேனியில் பார்த்தோம்னா நேற்று நைட்டு அந்த நாம் தமிழர் கட்சி ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருந்தாங்க. சரி, போட்டு போகிறாங்க. பொதுக்கூட்டம் அப்படின்னா ஒரு 100 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த தம்பிகள் எல்லாருமே. ஏன்னா நைட் நேரத்தில் அந்த இடத்துல ஒரு கடை விரிச்சாதான் ரோட்டில் போகிற சைக்கிள், பைக்கு, 4 வீலர் அப்படின்னு எல்லாம் நின்று பார்த்துட்டு போவாங்க. அப்போது நம்மளுக்கு கூட்டம் வந்துருச்சு, நம்ம காட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி. நடந்து போகிறவங்களாம் நின்று ஒரு 10 நிமிஷம் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த கூட்டத்தை கூட்டுறது காலங்காலமாக இதுதான் பண்ணுறாங்க. அப்படி கூட்டி ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருந்தார் சாக்கடை துறைமுருகன். நீங்கள் வேறு அப்படி சொன்னால் டென்ஷன் ஆயிருங்க. நம்ம சாக்கடை துறைமுருகன் பேசிக்கிட்டு இருந்தார். அப்போது பேசிகிட்டு இருந்தவ நீ பாட்டுக்கு பார்த்தோன்னா திமுக விமர்சிச்சுட்டு போயிட்டே இருக்கு. ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக விமர்சிச்சுட்டு போ, இப்போ இருக்கிற ஆளும் கட்சி திமுக விமர்சிச்சுட்டு போ, பிரச்சனை இல்லை. அங்கே போய் பார்த்தோன்னா தேர் எழுத்து தெளிவில் விடுற மாதிரி இந்த சாக்கடை துறைமுருகன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தாவேகா பற்றி பேசியிருக்காரு. தாவேகா பற்றி ஏதாவது கருத்தில் ரீதியாக ஒன்று பேசியிருக்காரான்னா இல்லை, உரண்டை இழுக்கிறது. அதாவது எதிரில் தாவேகா தொண்டர்கள் நின்று இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வன்முறையை தூண்டுற மாதிரியான சில விஷயங்களை பேசினா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா வன்முறை தான் நடக்கும். அதை தான் இந்த சாக்கடை துறைமுருகன் இது பண்ணியிருக்காப்புல. அங்கே போய் பண்ணுறது என்ன அப்படின்னா தாவேகாக்காரங்க ஒரு தற்குறிங்க அப்படின்றது. அதுக்கப்புறமா விஜய் வந்து வரி ஏய்ப்பு பண்ணிட்டார் அப்படின்னு. வரி ஏய்ப்புன்றதே அந்த கேஸ் கிடையாது. அந்த லெவலில் ஒரு பொய் குற்றச்சாட்டை முன் வச்சாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற தாவேகா தொண்டர்களுக்கு டெஃபினட்டாக பார்த்தோன்னா கோவம் வரத்தான் செய்யும். அது வந்துச்சு. அப்புறம் தாவேகா தற்குறிங்க அப்படின்றது, அந்த புலி இந்த புலி அப்படின்னு ஓவராக பேசி பார்த்தோன்னா ஒருமையில் திட்டுறது, அதாவது சொல்கிறது அப்படின்னா தனி மனித தாக்குதல் நடத்திட்டு இருந்தார் இந்த சாக்கடை திருமுருகன். சரி, அதோட சும்மா இருந்தான்னா அதோட முடிஞ்சுன்னா ஓகே பரவாயில்லன்னு விட்டுறலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான்னா நம்ம தாவேகா கட்சி சேர்ந்த லெஃப்ட் பாணி அண்ணன் இருக்கார்ல, அவரை உரண்டைக்கு இழுத்துருக்கான். நீ தான், அதாவது அண்ணன் வீடியோ போட்டிருப்பாரு போல, எப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சாட்டை திருமுருகனுக்கு சவால் விட்டு நீ வந்து தேனி பக்கம் வந்து பேசிப்பாரு அப்படின்னு சவால் விட்டுருப்பாரு போல. உடனே அண்ணன் சாட்டை திருமுருகனுக்கு கோவம் வந்துருச்சு. தேனிக்கு வந்திருக்காருல, அதனால கோவம் வந்துருச்சு. வந்துட்டே வந்து பாரு அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி தான் பார்த்தோன்னா வந்துட்டேன், இங்கே தான் நிற்கிறேன் வா அப்படின்னாரு. உடனே வந்துட்டாங்க. உடனே பயந்து அண்ணன் ஓடினது. சரி ஓகே, இது நம்ம ஒன்றா பார்ப்போம், ஒன்றா இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம். அதாவது வான்னு கூப்பிட்டாரு, உடனே பசங்க வந்துட்டாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, லெஃப்ட் பாண்டி இருக்கார்ல, அவர் எப்போயோ வீடியோ போட்டார். அந்த வீடியோவுக்கு இப்போ பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கா தேனிக்கு போனதுக்கு அப்புறமா. இப்போ தானே தேனிக்கு போயிருக்காரு, அதனால பதிலடி கொடுத்துருப்பாரு அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். அதாவது வந்துட்டேன் வான்னு கூப்பிட்டு தெரிஞ்ச இந்த தற்குறிக்கு எப்போ கூப்பிட்டுருக்கணும் அப்படின்னா தேனிக்கு தான் பேச போறன்றது தெரியுமில்ல, தேனிக்கு தான் அந்த மீட்டிங் போட போறன்றது தெரியுமில்ல. நீ கிளம்பும் போதே ஒரு வீடியோவை போட்டுட்டு நான் தேனிக்கு தான் வரப்போறேன், உன் ஏரியாவுக்கு தான் வரப்போறேன், இங்கே தான் பேச போறேன், இந்த இடத்துல தான் இருக்க போறேன், தைரியம் தான் வா அப்படின்னு வீடியோ போட்டோ இல்லை ஏதோ ஃபோன் பண்ணியோ இல்லை ஏதாவது வகையில் பார்த்தோன்னா தகவல் தெரிவிச்சுட்டு நீ கிளம்பி போயிருந்த அப்படின்னா நீ ஒரு தைரியசாலி, நீ ஒரு உண்மையாலுமே ஆண் மகன், வீரமுள்ள மகன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதெல்லாம் எதுவுமே பண்ணல. கிளம்பி போகும்போது ஃபோன் பண்ணல. சரி, அங்கே போய் பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணல. பேச ஆரம்பித்து பாதி விஷயம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா சுற்றி பார்த்தோன்னா தம்பிகளால் ஒரு 400 பேர் 300 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதை சுற்றி தம்பிகள் இருக்கிற தைரியத்தில் மேடையில் பார்த்தோன்னா நான் இங்கே தான் நிற்கிறேன் வான்றார். அவரு நீங்கள் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கன்றது அவருக்கு தெரியுமா? அவருக்கு எப்பறம் தெரியும்? நீ தெரியப்படுத்தியிருந்தேன்னா அவர் வந்திருப்பாரு. அவர் நீ வந்ததுன்னு தெரியல, போனதுன்னு தெரியல. அப்படி இருக்கிறப்போ நீ வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கான். நீ கிளம்பி போகும்போதே ஃபோன் பண்ணி நான் இங்கே தான் பேச வரேன், நீ தைரியம் இருந்தா வா, நான் உயரே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதானே. அதை விட்டுட்டு மேடையில் நின்று தம்பிகள் 4 பேர் இருக்காங்க, சரி 400 பேர் 300 பேர் இருக்காங்கன்ற தைரியத்தில், அந்த ஒரு தைரியத்தில் அந்த இடத்துல பார்த்தோன்னா குரலை ஒசத்தி பேசுறது, ஒசத்தி வான்னு கூப்பிட்டா கொஞ்ச நேரத்தில் தாவேகா தொண்டர்கள் அங்கே வந்துட்டாங்க. ஏன்னா சும்மா இருக்கிறவங்கள பார்த்தோன்னா உரண்டி இழுத்தா இதுதான் நடக்கும். அங்கே உடனே வந்து தாவேகா தொண்டர்கள் வந்துட்டாங்களாமா. அதாவது நம்மளுக்கு கூட தெரியல, நியூஸ் சேனல்ஸில் இவன் தான் சொல்கிறான். 4-5 பேர் பார்த்தோன்னா அந்த காரில் வந்து இறங்கி வந்து என்னை மிரட்டுறாங்க, என்னை அடிக்க வர்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் போச்சு. இந்த தற்கொலையும் பார்த்தோன்னா ட்விட்டரில் ட்வீட் போட்டிருக்கான். கத்தியோட அருவாலோட வந்து என்னை மிரட்டுறாங்க, இந்த மாதிரி ஆபத்தான கூட்டத்தை விஜய் உருவாக்கி வச்சுட்டுருக்காரு அப்படின்னு ட்விட்டரில் ட்வீட் போடுறாரு. கூட இன்னொரு விஷயத்தை போடுறாரு. என்ன அப்படின்னா கருத்தியரால் எதிர்கொள்ள முடியாதவங்க தான் அப்படின்னு தாவேகாக்காரங்களை பற்றி சொல்கிறான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இவன் எப்போ கருத்தாக பேசலாம் அப்படின்றத கேள்வி. இவன் பேசுறது பூராமே அவதூறு, ஆபாசம், தனி மனித தாக்குதல்,
எல்லாருமே திட்டுறது. இதுதான் இதுக்கு பேர் கருத்துலடா தற்குறி அப்படின்னு தான் நமக்கு இந்த இடத்துல கேட்குறோம். இவனுங்கெல்லாம் மரியாதையே கிடையாது. அதாவது கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளணும் அப்படின்னா நம்ம கருத்து ரீதியாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு மரியாதை இல்லாமலாம் பேச மாட்டேன் இந்த தற்கொலை மாதிரி. ஆனால் இவனுக்குன்னு வரும்போதெல்லாம் மரியாதை கிடையாது, நம்ம இப்படி தான் பேசுவோம். அதனால கருத்துன்னா எதை கருத்தை முன் வைக்கிறாங்க, எது கருத்து? அங்கே போய் இவன் கருத்து பேசினானா இல்லை, லெஃப்ட் பாண்டியே வம்புக்கு இழுத்தான், தாவேகா தொண்டர்களை தற்கொலைன்னு பேசிட்டு இருந்தா. இதுக்கு பேர் எங்க கருத்தியல் ரீதியா? இதுக்கு பேர் கருத்தியல் ரீதியாவா? அங்க உடனே தாவேகா தொண்டர்கள் வந்த உடனே இவரு காருக்குள்ள ஏறி தாவேகா தொண்டர்கள் அந்த காரை சுத்தி வரும்போது அப்படியே பார்த்தோன்னா நிக்காம எஸ்கேப் ஓடிடாச்சு. ஓடே போயிட்டார், நிக்கவே இல்லை. கருத்தியல் ரீதியா மோத வேண்டியதானே நின்று, கருத்தியல் ரீதியா பேசணும்ல, நீ தானே கருத்தியல் ரீதியா எதிர்கொள்ளுங்க அப்படின்னு பேசுற. இங்க நின்று இல்லப்பா நீ நில்லு, எதுக்கு இப்போ கோவப்பட்டு வர, நான் கேட்குற சில கேள்விகள் அதுக்கு பதில் சொல்லு, உங்கள் கட்சியினுடைய தலைவரை பற்றி பேசு அப்படின்னு அதே ஸ்டேஜில் மைக்கு கையில் கொடுத்து அவங்கள பேச வைக்க வேண்டியதானே. நீயே ஓடுற, நீ தான் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்கிற ஆளாச்சே, வந்து பேச சொல்லு, பேச கூப்பிட்டுருக்கலாம்ல, ஏன் கூப்பிடல? நீயே பயந்து ஓடுற? வந்தாங்களா அவங்க எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல, சும்மா பார்த்தோன்னா வந்து ஹே அப்படின்ட்டு வந்தாங்க. ஆனால் அதுக்காக அது சரின்னு நம்ம சொல்ல வரல, அந்த இடத்துல நம்ம முரண்படுறதா இல்லைன்னு சொல்ல. அவர் போய் தாக்குற மாதிரியோ திட்டுற மாதிரியான செயல்களை பண்ணுறது தப்பு தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. அது வந்து தாவேகா தொண்டர்கள் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு தான் நம்மளுடைய கருத்தும். ஆனால் அந்த மாதிரி பண்ண தூண்டுனது யார் அப்படின்னா இந்த சாட்டை துரைமுருகன். வன்முறையை தூண்டுற மாதிரியான விஷயங்களை பேசினா அதுக்கு ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும், எதிர் பிரதிபலிப்பு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இந்த தற்கொலைக்கு தெரியாதா? அதாவது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இவன் பேசிட்டு இருக்கிற தாவேகா கட்சி பற்றி பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் நிறைய தாவேகா தொண்டர்கள் விசில் அடிச்சுட்டு இருந்தாங்க. அந்த விசில் அடித்த சம்பவத்தை பார்த்தோன்னா இவனுக்கு உடனே ட்ரிகர் ஆகிட்டான். நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்மளை கலாய்க்கிறாங்க அப்படின்னு ட்ரிகர் ஆகி தனிமனித தாக்கல் நடத்த ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி விசில் அடிச்சு போகிற குரூப்பெல்லாம் தற்கொலை குரூப் நீ தானே பேசுகிற. தற்கொலை குரூப்புக்கு நீ எதுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிற? அவங்க தான் தற்கொலைன்னு தெரியுமில்ல, அவங்ககிட்ட எதுக்கு கிளாஸ் எடுக்கிறது? அவங்கள எதுக்கு உரண்டை கிழக்கிற? அவங்கள எடுத்து பார்த்தீங்கன்னா வம்பு கிழக்கிற? கடந்து போக வேண்டியதானே, நீங்கள் தான் கருத்தியல் ரீதியான ஆளாச்சு இல்லை, அதை கடந்து போக வேண்டியதானே. அவங்க விசில் அடிச்சாங்க அப்படின்னா இவன் இச்சா பார்த்தோன்னா ட்ரிகர் ஆகி இன்னும் வந்து அதிகமாக பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா இவன் அங்கே பேசிகிட்டு இருக்கிறதுனால தான் அந்த நபர்கள் வந்து அங்கே விசில் அடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. இவன் கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறதுனால இவனே எல்லார்கிட்டையும் உரண்டு இழுத்து வம்பு இழுத்து அது ஏன்னு கேட்க வந்தால் பார்த்தோன்னா உடனே வந்து இவங்களை குற்றவாளி மாதிரி சித்தரிச்சுட்டு ட்விட்டரில் ஃபீட் போட்டு நேரடியாக பார்த்தோன்னா களத்தில் நிற்காம ஓடி போயிடுவான். அங்கே இன்னொரு விஷயத்த பேசினான், வீரன்னா யார் தெரியுமா? பயப்படுறத வெளியே காட்டாதவங்க பேர் வீரன் இல்லடா அப்படின்னு. மரண தூக்கு கயிறு கூட பார்த்தோன்னா நேரடியாக சந்திக்கிறவன் தான் வீர அப்படின்னா. கொஞ்ச நேரத்தில் தாவேகா தொண்டர்கள் அங்கே வந்த உடனே கார் ஏறி ஓடி போயிட்டான். இதுக்கு பேர் வீரமா என்ன விவேகமானது நம்மளுக்கு தெரியல. விவேகமாக தான் இருக்கும், வீரமாக இருக்காது. ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம எஸ்கேப் ஆகிறது மட்டும்தான நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு விவேகத்தை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டான். அந்த நேரத்தில் வீரத்தை போயிடுச்சு, வீரம் இல்லை. சரி விடுங்க, 2 அஜித் படம் இருந்தாலும் அதனால வச்சுட்டு போறாரு அப்படின்னு நம்மளும் விட்டுற வேண்டியதா. வீரத்தை எங்கே காட்டணுமோ காட்டாமல் எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டு இங்கே வந்து ட்விட்டரில் பதிவு போட்டுக்கிட்டு இருக்கா, கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியல அப்படின்னு. நீ பேசின கருத்து இங்கன்னு தான் நம்ம இப்போ கேட்குறோம். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்த செம்ம காண்டில் பேசிட்டு இருந்தார். அது பார்க்கும்போது எனக்கு பயங்கர சிரிப்பு. என்ன அப்படின்னா, தாவேக்கால விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு. 234 தொகுதிகளிலும் தாவேக்கா ஜெயிச்சிருச்சு. யாரா அமைச்சர்னு கேட்குறாரு. யார் அமைச்சர்? இங்கே லெஃப்ட் பாண்டி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் லயோலா மணி. லயோலா காலேஜ் சேர்ந்தவங்க கூட பார்த்தோன்னா லயோலான்னு பேரை முன்னாடி வச்சுக்க மாட்டான், இந்த லயோலா மணி அப்படின்னு ஒருத்தன். அப்புறம் இந்த பக்கம் புசி ஆனந்த், இவங்கெல்லாம் தான் அமைச்சரா? காமராஜர் இவங்கெல்லாம் இருந்த இடத்துல இவங்களோட ஃபோட்டோலாம் வச்சு அமைச்சரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். இதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்ன அப்படின்னா, இவனுக்கு இப்போ முழுக்க தாவேகாவை கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இதுதான். எது? லெஃப்ட் பாண்டி, புசி ஆனந்த், லயோலா மணி இவங்க எல்லாம் அமைச்சர்கள் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம். பயம்னா எப்படின்னா, இவங்க 15 வருஷமா கட்சி நடத்துறாங்கல்ல, இவங்களால ஒரு எம்எல்ஏ சீட் கூட ஜெயிக்க முடியலையா? இவங்க உடனே வந்து இப்போதான் வந்தாங்க, உடனே ஜெயிச்சு பார்த்தோன்னா வந்து அமைச்சர் ஆயிடுவாங்க, எம்எல்ஏ ஆயிடுவாங்க, ஆட்சி பிடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பொறாமையில் ஒரு விரக்தியில் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அப்போதான் எனக்கு கிளியராக புரிஞ்சுது. அந்த லெவலில் தாவேகாமல் இருக்கிற முழுக்க பொறாமை மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம பல வருஷமாக இந்த ரோட்டில் மாதிரி நின்று கத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம பேர்லாம் பார்த்தோன்னா அமைச்சர்ன்ற லிஸ்ட்டில் வருமா, எம்எல்ஏன்ற லிஸ்ட்டில் வருமா? நம்ம அண்ணா சீமானே இன்னும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலையே, ஆனால் நேற்று வந்தவங்களாம் பார்த்தோன்னா அமைச்சர் வரைக்கும் போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பொறாமையில் அங்கே நின்று கத்திக்கிட்டு இருக்கிறது கிளியராக நம்மளுக்கு தெரிஞ்சு. ஓ இதுக்கு தானே உனக்கு பேசுகிறானுங்க, வேறு எதுவுமே கிடையாது. புதுசாக வந்தவங்க பார்த்தோன்னா உடனே அமைச்சர் ஆயிடுவாங்க, எம்எல்ஏ ஆயிடுவாங்க, ஆட்சி பிடிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு பொறாமை, ஒரு வன்மம், அது ஒன்றும் தான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ லெஃப்ட் பாண்டி அமைச்சர், லயோலா மணி எம்எல்ஏ, இந்த பக்கம் புசி ஆனந்த் அமைச்சர் அப்படின்னாலாம் நேம் பார்த்தாங்கன்னா அப்படியே நெஞ்சரிச்சே போய் சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லெவலில் நம்ம ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலையே, இவங்க எல்லாம் ஜெயிச்சிருவாங்களேன்ற பயத்தில் கதறிக்கிட்டு இருக்கா அந்த சாட்டை திரும்ப. தவிர வேறு எந்த ஒரு காரணம் கிடையாது, இதுதான் ரியாலிட்டி. சரி, காமராஜர் இருந்த இடத்துலலாம் பார்த்தோன்னா இவங்களோட ஃபோட்டோ வருது அப்படின்னு நான் சொல்கிறான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, மேதகு பிரபாகரன் இருக்காருல்ல, அவரோட ஃபோட்டோ பக்கத்தில் உங்கள் அண்ணன் சீமான் ஃபோட்டோ வைக்கிறீங்கடா, அதை விட பார்த்தோன்னா கொடுமையான விஷயம் உலகத்தில் எங்கேயாவது இருக்குமானா இருக்காது. அவர் பக்கத்தில் இவரோட ஃபோட்டோ எதுக்கு கேட்டால் என்ன சொல்கிறானுங்க அப்படின்னா, துப்பாக்கி எடுத்து போர் செஞ்சு மக்களை காப்பாற்றின தலைவன் இருக்காருல்ல, அவர் தான் உங்கள் தலைவனா? கிடையாது.
அவர் தலைவனா இருக்காருல அந்த தலைவன், அவரை தலைவனா எடுத்துக்கிட்டவர் எங்க சீமான். அவ்வளவு பெரிய ஆள். என்னடா சொல்ல வர்ற? நீ வந்து துப்பாக்கி எடுத்து நீ களத்துல போராடி இருந்தா அவனை நீ தலைவனா எடுத்துக்கலாம் சீமான. துப்பாக்கி எடுத்து போராடினவரை தலைவரா இவரு எடுத்துக்கிட்டாராமா, அதனால இவரு பெரிய தலைவராமா. எப்படி? இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த நோகாம நோகும்னு சொல்லுவாங்க. அந்த லெவல். எந்த ஒரு இந்த போர் நடந்துச்சு இல்லை 2009, அப்போ எந்த ஒரு உதவியுமே பார்த்தோன்னா பிரபாகரன் அவருக்கு செய்யாத தற்கொலையெல்லாம் பார்த்தோன்னா அவரோட ஃபோட்டோ வச்சுட்டு நான் வந்து தமிழ் தேசியத்தை காப்பாற்ற போறேன், நான் தான் அடுத்து பிரபாகரன் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஃபோட்டோ பக்கத்துலலாம் பார்த்தோன்னா இந்த தற்கொலையோட ஃபோட்டோ எப்படி இருக்கலாம்? அதுதான் நம்மளோட கேள்வி. கட்டுக்கதைகளை பேசக்கூடிய சீமானெல்லாம் பார்த்தோன்னா இவரோட ஃபோட்டோ பக்கத்தில் எப்படி வைக்கலாம்? அதான கேள்வி. அவரோட ஃபோட்டோவே நீங்கள் வைக்கும்போது இவங்க வைக்கலாம். நான் ஏன் சொல்கிறேன்னா, லெஃப்ட் பாண்டி நீ கிண்டல் பண்ணுறல்ல, லைலா மணின்னு கலாய்க்கிறல்ல, புஷி ஆனதுன்னு கலாய்க்கிறல்ல, இவங்க செஞ்சிருக்கிற இத்தனை வருஷ மக்கள் நல பணிகளை ஃபுல்லாக அந்த நாம் தமிழ் லிஸ்ட் எடுத்தால் கூட ஒரு பர்சன்டேஜ் வராது. லெஃப்ட் பாண்டியன் இருக்கார்ல, அவரு தனியாக மக்களுக்காக செஞ்ச நலத்திட்ட உதவிகள் பலது இருக்குது. அதை எடுத்து நம்ம சோசியல் மீடியாஸில் நிறைய பார்த்துருக்கோம். லைலா மணியும் பண்ணியிருக்காரு, புஷி ஆனந்தும் பண்ணியிருக்காரு. இவங்க பண்ண சமூக உதவிகள் நலத்திட்ட உதவிகளில் பாதி கூட இந்த நாம் தமிழர் மொத்தமாக கட்சி சேர்ந்தாலே பார்த்தோம்னா ஒரு பர்சன்டேஜ் கூட வராது. அந்த லெவலில் உதவியே பண்ணாத தற்கொலைங்க அவங்க அமைச்சர்கள் ஆவாங்கன்னா மக்களுக்கு பார்த்தோன்னா போய் நலத்திட்ட உதவிகளை கொண்டு போய் செஞ்சுருக்காங்க. மக்கள் கூட களத்தில் நின்றுருக்காங்க. எல்லா வகையிலும் மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. களத்தில் நின்றுது அப்படின்னா நீங்கள் ஒரு போராட்டம் நடக்கிற இடத்துல சீமான் மாதிரி கையை பிடிச்சிக்கிட்டு ஃபோட்டோஷாப் பண்ணுற ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பார்த்தோன்னா அதை வந்து அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அவங்க பண்ணல. களத்தில் மக்களுக்கு என்ன தேவை? வெள்ள பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன தேவை? உணவு தேவையா, உடைகள் தேவையா, வீடு தேவையா, இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் குழந்தைங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. மருத்துவத்தில் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்க. கல்வியில் உதவி பண்ணியிருக்காங்க. என் நோட் புக்கு எல்லாம் ஒரு சின்ன ஒரு பென்சில் வாங்கி கொடுத்தா கூட ஒரு உதவி தான். அந்த மாதிரி இந்த சீமானோ இந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்த தம்பிகளை எவனாவது பார்த்தோன்னா ஒருத்தனாவது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பென்சில் வாங்கி கொடுத்துருப்பானா? அப்படி ஒரு ஃபுட்டேஜ் இருக்குமானா சோசியல் மீடியாஸில் இருக்காது. எதுவுமே கிடையாது. இங்கே மக்களுக்காக பார்த்தோன்னா மக்கள் போராடும் போது களத்தில் வந்து நின்று ஆறுதல் சொல்கிற மட்டும் தலைவன் கிடையாதுடா தற்கொலை. மக்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது அந்த இடத்துல அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்கணும். சட்ட ரீதியான உதவிகளும் இப்போ தாவேக்கா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு. பல இடங்களில் இலவசமாக வக்கீல் வேறு வச்சிருக்காங்க. எல்லா ஸ்டேஷன்லையும் போனோம் அப்படின்னா ஒரு பிரச்சனை அப்படின்னா வசதி இல்லாதவங்களுக்கு ஒரு வக்கீல் வாதாட வருவார். அதுக்கு தாவேக்கா சார்பில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த லெவலில் எல்லாத்துலேயுமே உதவி பண்ணக்கூடிய இடத்துல தான் தாவேக்கா இருக்குது. லெஃப்ட் பாண்டி, லைலா மணி, புஷி ஆனந்த் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. புஷி ஆனந்த் கால் தூசிக்கு வருமானம் உங்கள் கட்சி. அவர் என்னதான் வந்து அங்கங்கே மேடைகளாக பேச தெரியாமல் பேசினாலும் சில விஷயங்களை பண்ணாலும் உதவி பண்ணுறதுன்றதுல பார்த்தோன்னா அவர் அடிச்சுக்க ஆள் இல்லை. அவர் மூலமாக தான் எல்லாமே நடக்கும். அவரோட கால் தூசி கூட வராது. இந்த சீமான், இந்த சாட்டை துருமுருகன் தற்கொலைங்களாம் இவங்களெல்லாம் பார்த்தோன்னா அமைச்சரான்னு கேட்குறாங்க. அவங்க அமைச்சர் ஆவாங்க. ஏன்னா அவங்க எல்லா நேரத்துலையும் மக்களுக்காக நின்று உதவி பண்ணியிருக்காங்க. களத்தில் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த சாட்டை துருமுருகன் இவனோட சம்பளத்தில் ஒரு பேனா பென்சில் வாங்கி கொடுத்துருப்பானா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பானா? இல்லை. எங்கெங்கே வெளிநாட்டு டூரில் பார்த்தோன்னா மேலே பறந்துக்கிட்டு இருப்பான். அவனோட காசுலையோ இல்லை திருநெல்வேலி காசுலையோ பறந்துக்கிட்டு இருப்பான். லக்ஸரி கார் வாங்கி பார்த்தோன்னா அதை ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணுவான். மக்களுக்கு உதவி பண்ண மாதிரி ஒரு ஃபோட்டோ இந்த தற்கொலை எங்கேயாவது எடுத்து போஸ்ட் பண்ணியிருப்பானா? அதில் இருக்கவே இருக்காது. நீங்கள் எங்கே தேர்ந்தாலும் கிடைக்காது. ஒரு ஃபோட்டோ கூட கிடைக்காது. இந்த தம்பிகள் யாராவது பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் கிடையாது. இந்த இடும்பாவனம் கார்த்தி இவெல்லாம் பார்த்தோன்னா ₹1 செலவு பண்ணி பார்த்தோன்னா மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணியிருப்பானா? பண்ணியிருக்கவே மாட்டான். ஆனால் இவனெல்லாம் வேட்பாளராக நிற்க வச்சுருக்காங்க. இவனெல்லாம் வேட்பாளராகி பார்த்தோன்னா வந்து எம்எல்ஏ ஆவானாமா. ஆனால் இத்தனை வருஷமாக மக்கள் இயக்கம் மூலமாக நடத்திட்டு இருந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருந்த இவங்கெல்லாம் பார்த்தோன்னா அமைச்சர்லான்னு கேட்குறேன். இந்த தற்கொலை இவனுங்கெல்லாம் பார்த்தோன்னா தமிழ்நாட்டு அரசியலுக்கே சாபக்கேடுன்னு தான் சொல்லணும். மக்களுக்கே உதவாத, எந்த இடத்துலையுமே உதவி செய்யாத, ₹1 கூட செலவு பண்ணாது இவனுங்களாம் பார்த்தோன்னா எது கட்சி கேட்டால் பணம் இல்லாமானுங்க. கட்சி நடத்துறதுக்கு பணம் இல்லை, தேவையில்லடா. ஒரு ₹1000 போட்டு பார்த்தோன்னா ஒரு இடத்துக்கு நீ உதவி பண்ண முடியாதா? ஒரு பேனா பென்சில் நோட் புக் வாங்கி கொடுக்க முடியாதா? ஒரு போர்வை வாங்கி கொடுக்க முடியாதா? வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாதா? அதுக்கு எதுக்கு பல மடங்கு செலவாயிருமா? அதை கூட பண்ணாத இவனுங்க எல்லாமே பண்ண லைலா மணி, லெஃப்ட் பாண்டியன், அதுக்கப்புறமா புஷி ஆனந்தை பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா இவனுக்கு தான் உண்மையாலுமே அரசியலில் வேட்பாளராக போட்டிட்டு கூட தகுதி இல்லாத தற்கொலைங்க தான் இவனுங்க. அந்த மாதிரி இருக்கிற இவனுங்க பார்த்தோன்னா இவங்கள பேசுகிறாராமா லைலா மணி அமைச்சர் ஆகிட்டு போறாரு. உனக்கு என்ன பிரச்சனை? அதுதான் பிரச்சனை அப்படின்ற நீ. ஏன்னா அவங்களாம் அமைச்சர் ஆகிட்டாங்கன்னா நாங்களாம் என்ன பண்ணுறது? நாங்கள் இத்தனை வருஷமாக போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த சாட்டை துரைமுருகனை இந்த நாம் தமிழர் கட்சி சீமான்லாம் எந்த ரேஞ்சில் வச்சிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு இடத்துலயே அது பார்த்தோன்னா இவனோட கட் அவுட்டு ஒரு ஃபோட்டோ இருக்குமானா எங்கேயுமே இவனோட ஃபோட்டோவும் இருக்காது. ஒரு கட் அவுட் கூட வைக்க மாட்டாங்க. சீமான் இருப்பார், பக்கத்தில் பார்த்தோன்னா மேதகு பிரபாகரன் ஃபோட்டோ. ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தோன்னா மேதகு பிரபாகரன் ஃபோட்டோ பெருசாக இருக்கும், சீமானோட ஃபோட்டோ சின்னதாக இருக்கும். இப்போது சீமான் ஃபோட்டோ பெருசாக இருக்குது, மேதகு பிரபாகரன் ஃபோட்டோ பார்த்தோன்னா சின்னதாகிடுச்சு. அந்த லெவலில் இவங்க 2 பேர் ஃபோட்டோ தான் இருக்குது. மற்ற யார் ஃபோட்டோவும் பார்த்தோன்னா வச்சுக்க மாட்டாங்க, கட் அவுட்டும் கொடுக்க மாட்டாங்க. அந்த லெவலில் தான் அந்த சாட்டை திரும்புங்க நாம் தமிழர் கட்சியை வச்சிருக்கு. அதில் ஒரு பொறாமை போட்டி வேற என்ன? எதுவுமே பண்ணாமல் மக்களுக்காக நான் களத்தில் நிற்கிறேன், நாங்கள் கருத்தியல் ரீதியாக மோதுறோம் அப்படின்னு வெறும் பேசி பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கிற இந்த தற்கொலைங்களால்
களத்தில் மக்களுக்கு போய் சேர வேண்டிய உதவின்னு ஏதாவது இவனுங்க பண்ணியிருக்கானுங்களான்னா ஒன்றுமே கிடையாது. ஆனால் களத்தில் எல்லா உதவியும் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் நின்றுட்டு குரல் கொடுக்குறதுல மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல என்ன அத்தியாவசிய தேவையோ அந்த உதவியும் பண்ணி கொடுத்துட்டு நிற்கிறது தாவேக்காவை சேர்ந்த இந்த நபர்கள் எல்லாருமே. இவங்க மக்களுக்கானவங்க, அவங்க அமைச்சராகலாம், எம்எல்ஏ ஆகலாம், அதில் தப்பே கிடையாது. இவனுக்கு தான் வேட்பாளராக நிற்கிற கூட தகுதி இல்லை. இந்த வேதராணியம் தொகுதியிலேருந்து இடும்பவனம் கார்த்திக் பார்த்தீங்கன்னா வேட்பாளராக நின்றுருக்கானாமே. இது வரைக்கும் அந்த தொகுதிக்குண்டான மக்களுக்குண்டான பிரச்சனை ஏதாவது எடுத்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்கானா, ஏதாவது குரல் கொடுத்துருக்கானா, இல்லை அங்கே இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துருக்கானா? எதுவுமே இல்லை. இவனை எதுக்கு இப்போ 10 மாதத்துக்கு முன்னாடியே வேட்பாளராக போட்டாங்க. இந்த 10 மாதத்தில் பார்த்தோன்னா இவன் பண்ண அங்கே இருக்கிற ஏரியாவுக்கு மக்களுக்கு பண்ண என்ன நலத்திட்ட உதவி என்ன, இல்லை என்ன போராட்டத்தை முன்னெடுத்திருக்கா, அந்த மக்களுக்கு தேவையான பிரச்சனைகள் எதில் தீர்த்து கொடுத்துருக்கா? ஒரு விஷயம் அட்லீஸ்ட் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு, இந்த மக்களுக்கு உதவி பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு ஒரு மனு கொடுத்துருக்கானா? அதுவும் கிடையாது. எதுவுமே இல்லாமல் வேட்பாளரமா வேதராணியத்துக்கு நாங்கள் வேட்பாளர் தாண்டா. அங்கே ஒன்றும் பார்த்தோன்னா எம்எல்ஏவோ அமைச்சர்களோ ஆகவே முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 10,000 ஓட்டு, ஒரு 5,000 ஓட்டு கொடுங்க, அவ்வளோ. அதுக்கு மேலே விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த லெவலில் இருக்கிற இவனுங்கெல்லாம் பார்த்தோன்னா எல்லா உதவியும் பண்ணிட்டு இருக்கிற தாவேக்கா வம்பு கிழுத்தா தாவேக்கா தொண்டர்கள் சும்மா இருப்பாங்களா? வந்து பேசதான் செய்வாங்க, இப்படி நிற்க தான் செய்வாங்க. அவங்கள தற்குறிகள் அப்படின்றது எதுவுமே பண்ணாத நீங்க தானா தற்குறி, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிற அவங்க பரா தற்குறி ஆவாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்க தோணும். லெஃப்ட் பாண்டி என்னென்ன வம்பு கிழுத்தான்ல, உடனே பார்த்தோன்னா தாவேக்கா தொண்டர்கள் வந்தோடனே விஜய் இவங்களை எப்படி வழி நடத்துறாரு பாருங்க அப்படின்றான். அப்போ அங்கேயே என்னன்னு கேள்வி கேட்டுருக்க வேண்டியதானே, ஏன்னா பயந்து உடனே காரில் அப்படியே கார் வந்து சுற்றுனோடனே பார்த்தோன்னா இந்த கார் அப்படியே நிற்கவே இல்லை, ஃபுல் ஸ்பீடில் ஓடிச்சு, நிற்கவே இல்லை. அந்த அளவில் பார்த்தோன்னா எஸ்கேப் ஆனால் போதுனா சாமின்னு எஸ்கேப் ஆகி ஓடிட்டு ட்விட்டரில் பதிவு போட்டுக்கிட்டு இருக்கா, எங்க வீரம் தூக்கு கயிறே வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு. 4 பேர் பார்த்தோன்னா பயந்து ஓடிட்டான். இதுதான் பார்த்தோன்னா இவனோட வீரம். இந்த லெவலில் இருக்குது இவனோட, இந்த லெவலில் போயிட்டு இருக்கு இந்த சாட்டை திரும்புகிறவனோட செய்கை. இனிமே நீ மேடைகளை பேசும்போது ஆளும் கட்சியை பேசு, ஆண்ட கட்சியை பேசு. தாவேக்கா எதுக்கு பேசுகிறேன்? தாவேக்காவுக்கு முழக்கம் என்ன பிரச்சனை? தாவேக்கா ஆண்டிருக்கா இல்லை இப்போ ஆண்டுட்டு இருக்கா? எதுவுமே கிடையாது. அவங்களும் உங்களை மாதிரி பார்த்தோன்னா நீங்களாவது தேர்தலை சந்திச்சுட்டோன்னு பெருமையாக பேசிக்கிறீங்க. அவங்க இன்னும் தேர்தலை கூட சந்திக்கல. தேர்தலையே சந்திக்காத ஒரு கட்சியை நீ எதுக்கு பார்த்தோன்னா அங்கே பேசிக்கிட்டு இருக்கேன்னா, நீ சொன்ன பார்த்தியா இவங்கெல்லாம் அமைச்சர் ஆயிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு பொறாமை, ஒரு வன்மம், வேறு எதுவுமே கிடையாது. அந்த லெவலில் பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கு தாவேக்கா தொண்டர்கள் இது பதிலடி கொடுத்ததுனால பயந்து ஓடிட்டு இப்போ என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பான். இதுக்கு ஒரு வீடியோ வேறு இருப்பான். நீங்கள் வேணால் பாருங்களேன், அந்த வீடியோவில் ஃபுல் ஆக்ரோஷமாக பேசுவான். கோவர் தலைக்கு உச்சிக்கேறும், பொறாமையை பார்த்தோம்னா உச்சிக்கேறும், வன்மத்தோட பேசுவான். ஆனால் அது ரியாலிட்டி என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீ எங்கேயாவது உரண்டை இழுத்துட்டு ஏதாவது இந்த மாதிரி வன்முறை தோன்ற மாதிரியான செயல்களை பண்ண அப்படின்னா அதுக்கு பிரதிபலிப்பு இப்படி தான் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதை நீ தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். யூடியூப் வீடியோவில் கமெண்ட் போட்டதுக்கு நான் உங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போறான்னா இவன் எவ்வளோ பெரிய தற்கொலையாக இருப்பான். கமெண்ட் போறக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண வருவியாடன்னு போலீஸ்காரங்களே காடு துப்பிடுவாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனை, நீங்கள் வருவியா? அப்படி சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காத கிளம்புன்றாங்க. எல்லாருமே கேவலமாகவும் அருவறுப்பாகவும் ஆபாசமாகவும் பேச வேண்டியது இவனுங்க. ரஜினி பேசினானுங்க, அஜித்தை பேசினானுங்க, விஜய் பேசினானுங்க, கமல்ஹாசனை பேசினானுங்க, ஸ்டாலினை பேசினாங்க. எல்லாருமே அவதூறு ஆபாசம் தான், கெட்ட வார்த்தைகளே பேசுறது. அப்படி இருந்தால் இந்த மாதிரி ஒரு நாள் டெஃபினட்டாக வரும். அதை நீ எதிர்கொள்ள தயாராரு. அதை விட்டுட்டு பார்த்தோன்னா ஸ்டேஜில் 100 பேர் கீழே இருக்கும்போது மட்டும் எனக்கு வீரம் வந்துருச்சுன்னு கர்ஜிச்சா பத்தாது. கீழே ஒரு 300 பேருக்கு. எங்கள் அண்ணன் சீமானும் அப்படி தான். ஏதாவது தம்பிகள் கூட இருந்தாங்க அப்படின்னா கீழே இறங்கி போய் உங்கள் அண்ணன் சீமான் யார் அடித்தார்? ஒரு பத்திரிகையாளர் அடித்தார். அப்போ அவர் பண்ணதை ரவுடித்தனம் இல்லையா? இங்கேயாவது கட்சியினுடைய தொண்டர்கள் அப்படி பண்ணாங்க, விஜய் இந்த மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்காருன்னு ட்விட்டரில் ட்வீட் போடுறேன். உங்கள் அண்ணா சீமானே பல இடங்களில் பார்த்தோன்னா இறங்கி திமுக நிர்வாகி அடிச்சிருக்காரு, ஒரு இடத்துல செய்தியாளர் அடிச்சிருக்காரு. அப்போ கட்சியினுடைய தலைவரே ரவுடி, பாலியல் கேஸு. நீங்களும் அப்படி தான். விசில் அடிச்சதுக்கே காண்டாய் பார்த்தோன்னா இந்த லெவலில் பேசிகிட்டு இருக்கா. அந்தளவுக்கு பொறாமை. எல்லா பக்கம் விசில் சத்தம் கேட்குது, நம்மளுக்கு சங்கோதிராங்கன்ற பொறாமையில் நம்மளாம் அமைச்சராகிடுவாங்க, நேற்று வந்த பையனெல்லாம் அமைச்சராகிட்டா அப்படின்னு நாளைக்கு நம்மளை பார்த்து 4 பேர் கேள்வி கேட்பாங்க அப்படின்ற ஒரு பொறாமையில் தான் இதெல்லாமே வருது. வேறு எதுவுமே காரணம் கிடையாது. இந்த சாட்டை துறைமுகனுக்கு சாக்கடை துறைமுகனுக்கு முழுக்க வன்மம், பொறாமை தான். அதில் எந்த வித மாற்றம் இல்லை. அதுக்கு இன்னைக்கு நேற்று நல்லா வாங்கி கட்டிட்டான்னு நினைக்கிறேன். நீ எப்படி வெளியே தலையை காட்ட போகிறான்னு தெரில. பார்ப்போம். இன்னையாவது போராடுங்களா நாக்க கொஞ்சம் அடக்கி பேசினாங்க அப்படின்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம தாவேக்கா தொண்டர்கள் இப்படி பண்ணதும் பார்த்தோம்னா சரியானா இல்லை. ஆனால் அவங்கள பண்ண தூண்டினது இந்த சாக்கடை திருமுருகன். இவன் மூடிட்டு இருந்தான்னா இங்கே எந்த பிரச்சனையும் வராது. இனிமேல் பேசும்போது பார்த்து பேசினோம் அப்படின்னா அது ரொம்பவே நல்லது. அதாவது வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. வீரத்தை பேச்சில் மட்டுமே வச்சுக்கிட்டு 4 பேரை பார்த்தோம்னு காரேறி ஓடின இந்த தற்கொலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.